Hi friends, welcome to our channel. Outlookல மேனுவலா மெயிலை கான்ஃபிகர் பண்ணுறப்ப SMTP, POP3, IMAP இந்த 3 ஆப்ஷனை நீங்கள் யூஸ் பண்ணியிருப்பீங்க. அவுட்லுக்கில் மேனுவலாக கான்ஃபிகர் பண்ணுறப்ப எதுக்காக அதை யூஸ் பண்ணுறோம், அதோட டிஃப்ரென்ஸ் என்ன, அதை தான் நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். இன்னும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணால் பார்த்துக்கிட்டு இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. SMTP, POP3 அண்ட் IMAP இது என்னென்னா மெயிலை சென்ட் அண்ட் ரிசீவ் பண்ணுறதுக்கான ஒரு ப்ரோட்டோக்கால். இன்னும் தெளிவாக சொல்லப்போனாக்க நம்மளோட சிஸ்டத்தில் இருந்து மெயிலை சென்ட் பண்ணுறதுக்கும் நம்மளோட சிஸ்டத்துக்கு மெயிலை ரிசீவ் பண்ணுறதுக்கும் யூஸ் பண்ணுற ஒரு ப்ரோட்டோக்கால் தான் இது. நீங்கள் ஒரு மெயிலை சென்ட் பண்ணும்போது பேக் எண்டில் SMTP ப்ரோட்டோக்காலை யூஸ் பண்ணி, அதாவது என்னென்னா சிம்பிள் மெயில் ட்ரான்ஸ்ஃபர் ப்ரோட்டோக்கால், இதை யூஸ் பண்ணி நீங்கள் சென்ட் பண்ண மெயில் உங்களோட மெயில் சர்வருக்கு ஃபஸ்ட்டு சென்ட் ஆகும். எக்ஸாம்பிள், நீங்கள் ஜிமெயில் ஐடி யூஸ் பண்ணாக்க ஜிமெயிலோட மெயில் சர்வருக்கு ஃபஸ்ட்டு அது சென்ட் ஆகும். அங்கிருந்து என்ன நடக்கும்னா இன்னொரு SMTP ப்ரோட்டோக்கால் யூஸ் பண்ணி ரிசீவரோட மெயில் சர்வருக்கு அது சென்ட் ஆகும். அதாவது என்னென்னா நீங்கள் யாருக்கு மெயில் சென்ட் பண்ணீங்களோ அவங்களோட மெயில் சர்வருக்கு அது சென்ட் ஆகும். எக்ஸாம்பிள், ரிசீவர் ஹாட்மெயில் யூஸ் பண்ணுறாங்கன்னா ஹாட்மெயிலோட மெயில் சர்வருக்கு அது சென்ட் ஆகும். அதில் இருந்து என்ன நடக்கும்னா POP ஆர் IMAP. POPனா என்னென்னா போஸ்ட் ஆஃபீஸ் ப்ரோட்டோக்கால், IMAPனா என்னென்னா இன்டர்நெட் மெசேஜ் ஆக்சஸ் ப்ரோட்டோக்கால். இந்த 2 ப்ரோட்டோக்காலில் ஏதாவது ஒரு ப்ரோட்டோக்காலை யூஸ் பண்ணி தான் ரிசீவரோட சிஸ்டத்துக்கு அந்த மெயில் ரிசீவ் ஆகும். அதாவது என்னென்னா நீங்கள் யாருக்கு மெயில் சென்ட் பண்ணீங்களோ அவங்களோட சிஸ்டத்துக்கு அப்போ தான் அந்த மெயில் ரிசீவ் ஆகும். இப்போ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். மெயிலை சென்ட் பண்ணுறதுக்கு SMTP ப்ரோட்டோக்கால் யூஸ் பண்ணுறோம். மெயிலை ரிசீவ் பண்ணுறதுக்கு IMAP அல்லது POP3 ப்ரோட்டோக்காலை யூஸ் பண்ணுறோம்னு. நீங்கள் இப்போ கேட்கலாம், POP3க்கும் IMAPக்கும் என்ன டிஃப்ரென்ஸு, நான் எதில் கான்ஃபிகர் பண்ணால் பெட்டராக இருக்கும் அப்படின்னு. இப்போ வாங்க அது ரெண்டுக்கும் என்ன டிஃப்ரென்ஸ்னு பார்க்கலாம். நீங்கள் POP3ல் கான்ஃபிகர் பண்ணும்போது உங்களோட எல்லா மெயில்ஸுமே உங்களோட லோக்கல் சிஸ்டம் ட்ரைவில் ஸ்டோர் ஆகும். நீங்கள் எப்போதுமே உங்கள் சிஸ்டத்தில் மட்டும்தான் மெயிலை செக் பண்ணுவீங்கனாக்க நீங்கள் POPலேயே கான்ஃபிகர் பண்ணிக்கலாம். இதோட அட்வான்டேஜ் என்னென்னா எல்லாமே உங்களோட லோக்கல் ட்ரைவில் ஸ்டோர் ஆகுறதுனால இன்டர்நெட் இல்லாத டைம்லையும் நீங்கள் அந்த டேட்டா வியூ பண்ணி பார்த்துக்க முடியும். இதோட டிஸ்அட்வான்டேஜ் என்னென்னா உங்களோட சிஸ்டம் இல்லாத டைமில் நீங்கள் இன்னொரு சிஸ்டமில் வெப்பில் லாகின் பண்ணுறீங்க. அப்படி வெப்பில் லாகின் பண்ணி செக் பண்ணும்போது நீங்கள் சென்ட் பண்ண எந்த மெயில்ஸுமே அதில் ஸ்டோர் ஆகிருக்காது. ஏன்னா எல்லா மெயில்ஸுமே உங்கள் லோக்கல் ட்ரைவில் ஸ்டோர் ஆகிருக்கு. இன்பாக்ஸில் உள்ள மெயில்ஸுமே பார்த்தாக்க ஒரு சில டைம் இருக்காது. நீங்கள் கான்ஃபிகர் பண்ணும்போது இந்த ஸ்க்ரீனில் தெரியுது பார்த்தீங்களா, அந்த ரவுட் பண்ணி காமிச்சிருக்கல, அந்த 2 ஆப்ஷனும் அன்டிக் பண்ணி நீங்கள் கான்ஃபிகர் பண்ணியிருந்தால் மட்டும்தான் இன்பாக்ஸில் உள்ள மெயில்ஸ் அதாவது உங்களுக்கு வந்த மெயில்ஸ் இருக்கும். அப்படி நீங்கள் அன்டிக் பண்ணாமல் கான்ஃபிகர் பண்ணிட்டீங்கனாக்க எல்லா மெயில்ஸுமே உங்கள் லோக்கல் ட்ரைவில் ஸ்டோர் ஆகும். மெயில் சர்வரில் எந்த மெயில்ஸுமே ஸ்டோர் ஆகாது. இதுவே IMAPல கான்ஃபிகர் பண்ணும்போது எல்லா மெயில்ஸுமே உங்களோட மெயில் சர்வரில் ஸ்டோர் ஆகும். அதனால் பார்த்தீங்கன்னாக்க நீங்கள் எந்த டிவைஸில் வேணாலும் லாகின் பண்ணி மெயிலை யூஸ் பண்ணிக்கலாம். இந்த வீடியோவில் உள்ள கண்டென்ட் எல்லாம் உங்களுக்கு புரிஞ்சதுனாக்க லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள்.